Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36 50 முறைய நான் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்கின்றோம். ஒரு ஊரிலே இருந்த ஒரு பாவியான பெண். அந்த பெண்ணானவள் என்ன செய்கின்றாள்? பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகின்றார். அது அட்லீஸ்ட் ஒரு 300 தினா பணத்தை உடையதாக இருக்கும். அந்த பெண்ணானவளுடைய பாவம், அவளுடைய கண்ணீர், அவளுடைய வேதனை, அவளுடைய துன்பம், அவளுடைய அநாதை தன்மை அவளை துன்புறுத்தியது. அவள் வைத்திருந்த தைலம் வெரி காஸ்ட்லி தைலம். அது 300 காசுக்கு விற்கக்கூடிய ஒரு தைலம். ஒரு சீடன் சொல்லுகிறான், அதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று. தெய்வ பிள்ளைகளே, அந்த காலத்திலேயே 300 காசு அத ஏழைகளுக்கு கொடுத்தா அவங்க வயிறே நிரம்பும் என்ற ஒரு செய்தி அது கொடுக்குது. ஆனால் இந்த பெண்ணானவள் அதை இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றுகின்றார். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அவள் நிம்மதி இல்லை, அவள் வாழ முடியவில்லை. அவள் ஒரு பாவியாக இருந்தால், அவர் ஒரு விபச்சாரியா, இல்லை அவள் மோசம் செய்தாளா, இல்லை ஏமாற்றினாளா, இல்லை அபகரித்தாளா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவள் ஒரு பாவி, பெரும் பாவி என்று பைபிள் நமக்கு கூறுகின்றது. தெய்வ பிள்ளைகளே, அப்ப அந்த பாவியானவள் பணக்காரியாக இருந்தாள், அந்த நிம்மதி இல்லாதவள் பணக்காரியாக இருந்தாள், அந்த சமாதானம் இல்லாதவள் பணக்காரியாக இருந்தாள். அப்ப அவளுக்கு பணம் பெரியதாக இருந்ததா, அவள் தைலம் பெரியதாக இருந்ததா, அவள் நிம்மதி பெரியதாக இருந்ததா, அவள் பாவ மன்னிப்பு பெரியதாக இருந்ததா? அப்ப அவள் ஓடோடி வருகிறார். ஒரு உன்னதரை, பரிசுத்தரை, பரிசுத்த சக்தியை, பரமபிதாவை, உலகத்தை படைத்தவரை, உன்னத தேவனை, பாவ மன்னிப்பு கொடுப்பவரை, அவர் என் வாழ்க்கையை மாற்றுபவரை நான் ஆராதிப்பேன் என்று ஓடி வருகின்றார். ஓடி வருகின்றார், ஓடி வருகின்றார், குப்புற விழுகின்றாள். ஐயோ, இந்த உன்னத பாதம், இந்த உன்னத தேவன் என்னை நாடுகின்றார், என் உள்ளாய் வருகின்றார், என்னை தொடுகின்றார், எனக்கு புது படைப்பை கொடுக்கின்றார் என்று அவள் உணர்ந்தாள். தெய்வ பிள்ளைகளே, அப்ப அந்த தைலத்தை எடுத்து பாதத்துல பூசுறா, பூசுறா, பூசுறா. அவளுக்குள்ளாய் மாற்றங்கள், அவளுக்குள்ளாய் செயல்பாடுகள், அவள் புத்துணர்வு, புத்துணர்ச்சி, அவள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவள் புனிதராக மாறுகின்றார், மன்னிக்கப்பட்ட ஸ்திரீயாக மாறுகின்றார். இன்னைக்கு எத்தனையோ பேரு தெய்வ பிள்ளைகளே மில்லு வச்சிருக்கிறான், கடை வச்சிருக்கிறான், ஃபேக்டரி வச்சிருக்கிறான், பெரிய பெரிய பிசினஸ் பண்றான், ஆடி கார்ல போறான், இல்ல பெரிய ஹோட்டல்ல தங்கி இருக்கிறான், ஹோட்டலுக்கு மேனேஜரா இருக்கிறான். ஆனா நிம்மதி இல்லாம இருக்கிறான், சந்தோஷம் இல்லாம இருக்கிறான், சமாதானம் இல்லாம இருக்கிறான், பதட்டத்தோட இருக்கிறான், பயத்தோட இருக்கிறான், குடிகாரனா மாறிட்டான், மது பிரியனா மாறிட்டான். பொம்பளைங்க சோக்கு கடை அவனுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு அவனால நிம்மதியா இருக்க முடியல. எங்கெங்கயோ போறான். இந்த பாட்டில குடிச்சா நிம்மதி, அந்த பாட்டில குடிச்சா நிம்மதி, அந்த பிள்ளைகிட்ட படுத்தா நிம்மதி, இந்த பிள்ளைகிட்ட படுத்தா நிம்மதி, அங்க ஓடுனா நிம்மதி, அந்த தேவாலயத்துக்கு ஓடுனா நிம்மதி, அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு ஓடுனா நிம்மதி. நிம்மதியே வல்லையே, நிம்மதியே வல்லையே. தீர்த்தத்தை ஊத்துற, காவிரி ஆத்துல குளிக்கிற, அந்த தண்ணிய குடிக்கிற, இது புனித நீர்ன்றாங்க, இது புனித எண்ணன்றாங்க. நிம்மதி வல்லையே, நிம்மதி வல்லையே, நிம்மதி வல்லையே. தெய்வ பிள்ளைகளே, அங்க நிம்மதி யார் கொடுக்கிறது? இயேசுநாதர் கொடுக்கிறார். தண்ணியும் பூசுதலும் பூச்சலும் கிடையாது. நிம்மதியா யார் கொடுப்பது? இயேசுநாதர், பரம வைத்தியர், உன்னத தேவன், சக்தி வாய்ந்தவர், பரமபிதா, அவர் கொடுக்கின்றார். அவர் உன்னத தேவனாக இருக்கும் பொழுது நிம்மதி என்னையா அங்கி இங்கி தேர்ற? நீ இருக்கிற இடத்திலேயே உட்காரு, நீ இருக்கிற இடத்திலேயே உட்காரு. ஒன்று இருக்கிற உன் பாவத்திற்கு தடங்களா இருக்கிற எல்லாத்தையும் விடு. அவர் பாதத்தை புடிச்சுக்க, பாதத்தை புடிச்சுக்க, அவருடைய பாதத்தை உன் கண்ணீரால தொட. ஐயா, ஐயா, இந்த உன்னத தைலம் என் கண்ணீர் ஐயா,
ஐயா இந்த உன்னத தைலம் என்கிட்ட இருக்குது ஐயா, ஐயா இதை நான் உன்னுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறேன் ஐயா, உன்னை புனிதமாக்குகிறேன் என்னை புனிதப்படுத்தும், உன்னை புனிதமாக்குகிறேன் என்னை புனிதப்படுத்தும், உன்னை புனிதமாக்குகிறேன் என்னை புனிதப்படுத்தும் என்று ஜெபி. என் குருட்ட ஜெபி, என் ஆசான்ட்ட ஜெபி, என் பரம வைத்தியர்ட்ட ஜெபி, என் பரலோக பிதாட்ட ஜெபி. அவர் உன் இருதயத்துக்குள்ளாய் வருவார், உன்னை ஆயத்தப்படுத்துவார், உன்னை பெருமிதப்படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார், உனக்குள்ளாய் அவர் வாழ்வார். அவர் உன்னத தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தெய்வ பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை நாடி தேடி ஓடு, நாடி தேடி ஓடு. உன்கிட்ட கோடிக்கணக்கில் ஆசை இருந்தாலும் அதை விடு, அப்புறமேட்டு பாத்துக்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை உனக்குள்ளாய் கொண்டு வா. ஆண்டவரை உனக்குள்ளா கொண்டு வரும் பொழுது இன்னும் கோடி கோடியா சம்பாதிப்ப. உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, அந்த ஞானத்தை தேவன் கொடுப்பார், சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, அவ பணக்காரியா இருந்தா ஆனா பரிசுத்தம் இல்லாம இருந்தா, நீ இன்னைக்கு பரிசுத்தனா இருக்கிற, பணம் இல்லாம இருக்கிற, எது ஈஸி? உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதா இல்ல சொத்து கொடுப்பதா? தெய்வ பிள்ளைகளே, தேவனுக்கு சொத்து கொடுப்பது ஈஸி, உன் பாவங்கள் மன்னிப்பது தான் கஷ்டம். அந்த பாவத்தை நீ எப்பொழுது உணர்ந்து ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஓடி வருகிறாயோ, உன்னை புனிதப்படுத்தி இன்னைக்கு நீ வெறும் மண்ணு சோத்தை சாப்பிடலாம், ஆனா உன்னை ராஜாவாக மாற்றுவார். உனக்கு சொத்துக்களை கொடுப்பார், அதற்குரிய ஞானத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், புனிதத்தை கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, உனக்கு இன்னும் மாறணும்னா, இன்னும் உயரணும்னா, இன்னும் நீ பணக்காரனா மாறணும்னா, உன் தொழில் செழிக்கணும்னா, உன் கடைகள் நல்ல ஹோட்டலா மாறணும்னா ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை பற்றிக்கொள். உன்கிட்ட இருக்கிறதையெல்லாம் புனிதமாக்கு, புனிதமாக்கு. ஆண்டவர் பல செல்வங்களை கொடுப்பார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில்
அதிசய எண்ணெய். இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.